ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரமேஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல கேணி மற்றும் போர் வசதி ப்ளஸ் ஆற்று பாசனத்துடன் கூடிய ஒரு ஏக்கர் 80 சென்ட் நெல் வயல் தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த நெல் வயலானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட அட்வான்டேஜ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க முறையாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு அக்ரிலேண்ட் தரவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். இப்போ இங்கே பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன அந்த 1 ஏக்கர் 80 சென்ட் நெல் வயல். இப்போ சுத்தமான செம்மண் பூமிங்க. இப்போ நெல் நடவு பண்ணுற சீசன்றதுனால வந்து ஏகத்துக்கு எல்லா ஏரியாவிலுமே நெல் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தக்குண்டு பக்கத்தில் விராலிப்பட்டின்ற ஊருங்க. அந்த ஊருக்கு நியர்பையாக ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் வந்து 1/2 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு மண் பாதை போகும். மண் பாதை தான், மண் தடம் தான், தார் ரோடு கிடையாது. நம்ம இடத்துக்கே வந்து மண் பாதை போயிடும். ஊரை ஒட்டியவும் பக்கத்துலேயும் நம்ம இந்த தோட்டம் அமைச்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா மறிக்குழந்து, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வரும்போது நான் அந்த பின்னாடி விவசாயம் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண் தெரியுதுங்களா, நல்ல சுத்தமாக ரெட் சாயில் மண்ணுங்க. செம்மண்லேயே இந்த அளவுக்கு நம்மளுக்கு விவசாயம் பண்ணி நெல் வயல் போடுறாங்க. இதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கேணி ப்ளஸ் ஒரு போர் இருக்குங்க. ரெண்டு பேருக்கு பங்கு, அண்ணன் 2 பேருக்கு பங்கு. இதோட பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல் வயல் போட்டுருக்காங்க. ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு தீவனம் சொல்லுவாங்கள்ல, மாடு தீவனம் போட்டு எடுத்துக்கிருக்காங்க. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஷேப்லேயும் இருக்கும், சதுரமாகவே நம்மளுக்கு இருக்கும். மற்ற எல் ஷேப்லேயோ கிராசிங்லேயோ இருக்காது. சுத்தமான பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். பூராவே நெல் வந்து இப்போ பறிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 1 மந்த்து அதில் அறுவடை பண்ணிடுவாங்க. நம்ம இடத்துல வந்து ஒரு கேணிக்கு தண்ணி பார்த்தீங்களா, அந்த கேணியுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ சர்வீஸுங்க, பணம் கட்டுற சர்வீஸுங்க, ஃப்ரீ சர்வீஸு. ஆனால் 2 பேத்துக்கு பங்கு இருக்குது. இதான் கேணியில் தண்ணியெலாம் போகிற அளவுக்கு இருக்குங்க. ஃபுல்லாகவே பாறை செட்ரு தான். பாறையில் கிடைக்கிற ஊற்றுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இப்போ என்ன ரேஞ்சில் கிடைக்குதோ அது கடைசி வரைக்கும் கிடச்சிட்டு இருக்கும். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இதே லெவலில் தான் கிடைக்கும். நம்ம இடம் இல்லை, நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வயல் பார்த்திங்கன்னா நெல் வயல் தான் போட்டிருக்காங்க. நல்ல மகசூல் கொடுத்துருக்குங்க. இந்த இடத்த இங்கே வாங்கி நீங்கள் தென்னங்கண்டு, வாழை, இல்லை அதே மாதிரி மறிக்கொழுந்து, அது போக மறிக்கொழுந்து விவசாயம், அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு இது போக கொய்யா, காய்கறி விவசாயம், தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி எந்த விவசாயம் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்குது. நம்ம வாட்டர் சோர்ஸ் வந்து வேண்ட அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸு. நம்ம இடத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து போட்டு தெரியுதுங்களா, பக்கத்தில் போய் காட்டுறேன். வெங்காயம், மறிக்கொழுந்து இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆளுக போடணும். ஒரு 5 பேர் பக்கம் கையெழுத்து போட வேண்டியது. 5 பேர் to 7 பேர் வரைக்கும் கையெழுத்து போடுவாங்க. ஒரே ஃபேமிலி ஆளுக தான், அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே கையெழுத்து போடுறது தான். மற்றபடி டாக்குமெண்ட்லாம் பாகவஸ்தி பண்ணி கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து அவங்க கையெழுத்து போட்டால் மட்டும் சரியாக போயிடும். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா அவங்க ஃபேமிலி மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், நல்லாவே இருக்குது. கிளியரன்ஸாக அவங்க வக்கீல் வச்சு தான் எழுதி வாங்கியிருக்காங்க எல்லாத்து பேர்லேயுமே. இடத்தோட பின்பகுதி பார்த்தீங்களா, இதுதான் அந்த மறிக்கொழுந்து போட்டிருக்குது. ஃபுல்லாக மறிக்கொழுந்து தான். இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 80 சென்ட், 2 ஏக்கருக்கு 20 சென்ட் கம்மியாக இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து 32 லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான், விலை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் வாங்க, 1 வருஷமாக 2 லட்சமாக குறைச்சி பேசிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க.
ஓகே பஸ், நன்றி, வணக்கம்.